எம்கே சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீராமரை விடவும் ராமநாமம் உயர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி? இந்த பகுதியில் நாம் ராமநாம பெருமையை உணர்த்தும் அற்புதமான 2 கதைகளை பற்றித்தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு ஊரில் ஒரு முரடன் இருந்தான். அவன் செய்யாத தவறுகளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இப்படிப்பட்டவன் ஒரு நாள் தெருவில் நடந்து வந்துட்டு இருந்தான். அப்போ அவன் எதிரில் ராமநாமம் சொல்லிக்கிட்டு ஒரு பஜனை கோஷ்டி வராங்க. அவங்க பாடின ராமநாம சங்கீர்த்தனம் இவனுக்கு ஏனோ ரொம்ப பிடிச்சி போச்சு. ஆனா அவனுக்கு அந்த பாடலை பத்தியோ இல்ல ஸ்ரீராமரை பத்தியோ எதுவும் தெரியல. ஆனாலும் அந்த பாடல் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால அந்த பஜனை கூட்டத்துல இருந்த ஒரு ஞானிய பார்த்து, இது என்ன பாடல், எதுக்காக இந்த பாடலை நீங்க பாடுறீங்க அப்படின்னு கேக்குறான். இதை கேட்டதும் அவர் இவனுக்கு ஸ்ரீராமநாமத்தை உபதேசம் செஞ்சுட்டு, தம்பி, ஒரு முறையாவது இந்த ராமநாமத்தை ஆத்மார்த்தமாக சொல்லிப்பாரு. ஆனா இந்த நாமத்தை ஒருபோதும் விற்காத அப்படின்னு சொன்னாராம். இவனும் ஒரே ஒரு முறை அவர் சொன்னது போலவே அமைதியாக உட்கார்ந்து மனதை ஒருநிலைப்படுத்தி ராமா அப்படின்னு சொன்னானாம். அதுக்கப்புறம் அதை மறந்துட்டான். பழைய மாதிரியே மூர்க்கத்தனமான செயல்களில் ஈடுபட்டான். கொஞ்ச காலம் கழிச்சு அவன் இறந்து போயிடுறான். அவனோட ஆத்மாவை யமதர்மன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாங்க. யமன் சித்திரகுப்தனை பார்த்து அவனோட பாவ புண்ணிய கணக்கை கேட்குறாரு. சித்திரகுப்தன் சொல்றாரு, சுவாமி, அவன் செய்யாத பாவமே இல்லை. ஆனா ஒரே ஒரு முறை மட்டும் ஆத்மார்த்தமாக ஸ்ரீராமநாமத்தை சொல்லியிருக்கான்னு சொன்னாராம். சரிப்பா, அதுக்கான புண்ணியமா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு யமதர்மன். ஏன்னா அவன் கேட்கறத கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவனை பிடிச்சு நரகத்துல தள்ளலான்னு இவர் நினைக்கிறாரு. யமன் இப்படி கேட்டதும் இவனுக்கு அப்போதுதான் அந்த ராமநாம உபதேசம் செஞ்சவரு இதை ஒருபோதும் விற்காதே அப்படின்னு சொன்னது ஞாபகத்துக்கு வந்தது. அதனால, எனக்கு என்ன தெரியும், ராமநாமத்துக்கு ஈடா நீங்க என்ன தரணும்னு நினைக்கிறீங்களோ அதை கொடுங்கன்னு சொல்றான். இதை கேட்டதுமே இவரு திகைச்சு போயிடுறாரு. ராமநாமத்துக்கு நாம எப்படி மதிப்பு சொல்றது அப்படின்னு நினைச்சு, இந்திரன் தான் இதை தீர்மானிக்கணும், வா இந்திரனை போய் பார்க்கலான்னு சொல்றாரு. ஆனா இவன் அதுக்கு ஒத்துக்கல. நான் உங்க கூட வரணும்னு சொன்னா பல்லக்குல தான் வருவேன், அதை நீங்களும் தூக்கிட்டு வரணும்னு சொல்றான். யமதர்மனுக்கு வேற வழி தெரியல. ஏன்னா ராமநாமத்துக்கு ஈடா என்ன தரணும்னு கேட்கணுமே. அதனால யமதூதர்களோட சேர்ந்து இவரும் பல்லக்கு சுமந்துக்கிட்டு இந்திரலோகம் போறாரு. இந்திரன் சொல்றாரு, ராமநாமத்தை என்னால எடை போட முடியாது, பிரம்மதேவரை போய் கேட்கலாம் வாங்கன்னு. ஆனா இவன் மறுபடியும் முரண்டு பிடிக்கிறான். அது என்னன்னா, யமதர்மன் கூட சேர்ந்து இந்திரனும் பல்லக்கு தூக்குனாதான் நான் வருவேன் அப்படின்னு. இந்திரனும் அதுக்கு ஒத்துக்கிட்டு யமதர்மனும் இந்திரனும் சேர்ந்து பல்லக்கு சுமந்துக்கிட்டு பிரம்மாவை போய் பார்க்குறாங்க. அவருக்கும் ராமநாமத்தோட மகிமை சொல்ல முடியல. வாங்க வைகுண்டம் போய் அந்த பரம்பொருளையே கேட்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் என்ன, பிரம்மாவுக்கும் பல்லக்கு தூக்குற நிலைமை வந்தது. 3 பேரை சேர்ந்து அந்த பல்லக்கை தூக்கிக்கிட்டு மகாவிஷ்ணு கிட்ட போறாங்க. இந்த பல்லக்குல இருக்கிற ஆன்மா ஒரு முறை ராமநாமத்தை சொல்லி இருக்குது சுவாமி, அதுக்கு இவனுக்கு என்ன புண்ணியம் அப்படின்றது நீங்க தான் சொல்லணும்னு சொல்றாங்க. இத கேட்டதும் மகாவிஷ்ணு சொல்றாரு, இந்த ஜீவனை பல்லக்குல வச்சு நீங்க எல்லாரும் சுமந்துட்டு வரீங்களே, இதுல இருந்தே ராமநாம மகிமை தெரியலையா அப்படின்னு சொல்லி அந்த பல்லக்குல இருந்த ஆன்மாவை தான் கூட சேர்ந்துக்கிட்டாராம் பகவான். ராமநாமத்தின் மகிமையை உணர்த்தும் மற்றும் ஒரு கதை என்னன்னு பார்க்கலாமா? ஒரு நாள் ஒரு ராஜாவும் மந்திரியும் வேட்டையாடுறதுக்காக அடர்த்தியான காட்டு பகுதிக்கு போறாங்க. அந்த காடு அவங்களுக்கு புதுசு. அதனால 2 பேரும் வழி தவறிட்டாங்க. அடர்ந்த காடா இருக்கிறதால எப்படி வெளியே வர்றதுன்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியல. பாதையை தேடி தேடி அலைஞ்சு அலைஞ்சு 2 பேருக்கும் பசி மயக்கமே வந்துடுச்சு. வழியை கண்டுபிடிக்க முடியல. பசியால ஏற்பட்ட மயக்கம் இதெல்லாம் சேர்ந்து மன்னனுக்கு கோபம் வந்தது. ஆனா மந்திரி என்ன செய்றாரு, அந்த காட்டோட அழகுல தன்னோட மனசை பறி கொடுத்துட்டு இயற்கையை ரசிச்சுக்கிட்டே ராஜா கூட நடந்து வந்துட்டு இருந்தாரு. ஒரு கட்டத்துல இறைவனை தியானம் செய்யணும்னு அவர் மனசு நினைக்குது. அதனால அங்க இருந்த ஒரு பெரிய மரத்தோட அடியில உட்காந்து தியானம் செய்ய தொடங்கினாரு. தியானத்துக்கு நடுவுல ராமா ராமா அப்படின்னு ராமநாமத்தையும் ஜெபிக்க தொடங்கிட்டாரு. இதை பார்த்ததும் ராஜாவுக்கு இன்னும் கோபம் தலைக்கேறுது. மந்திரியாரே, பசியால என் உயிரே போது, ஏதாவது உணவை போய் தேடிட்டு வரலான்னு பார்த்தா நீங்க என்னடானா தியானம் பண்ண உட்காந்துட்டீங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போனா ஏதாவது வழி தென்படும், பசி ஆறதுக்கு ஏதாவது சாப்பாடும் கிடைக்கும்னு சொல்றாரு. இதை கேட்டதும் மந்திரி சொல்றாரு, மன்னா, நீங்க சொல்றது சரிதான், இன்னும் கொஞ்சம் தூரம் போனா சாப்பிட ஏதாவது கிடைக்கும் தான். என்னோட வயிறும் சாப்பாடை தான் கேட்குது. ஆனா என் மனது அமைதியையும் ராமநாமத்தையும் தான் தேடுது. நான் என்ன செய்யறது? அதனால நான் இங்கேயே உட்காந்து தியானம் செய்றேன். என்னால உணவை தேடி போற நிலைமை எனக்கு இப்போதைக்கு இல்லைன்னு சொல்லிடுறாரு.
இது கேட்டதும் ராஜா கோவத்தோட சரி நானே போய் உணவு தேடி சாப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு மந்திரியை அங்கேயே விட்டுட்டு இவர் போயிடுறாரு. கொஞ்ச தூரம் போனதுமே ராஜா எதிர்பார்த்த மாதிரி ஒரு வீடு இருந்தது. அங்க கொஞ்சம் வேகமா நடந்து போயிட்டு அந்த வீட்டு ஆளுங்கிட்ட தான் யாருன்றத சொல்லி பசி ஆறுறதுக்கு ஏதாவது கிடைக்குமான்னு கேட்குறாரு. இவங்களுக்கு அவர் ராஜான்னு தெரிஞ்சதும் ரொம்ப சந்தோஷத்தோட அவரை நல்ல முறையில உபசரிச்சு சாப்பாடெல்லாம் கொடுக்குறாங்க. அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி சரி நம்ம மந்திரிக்கும் கொஞ்சம் சாப்பாடு வாங்கிட்டு போகலான்னு நினச்ச ராஜா அவங்க கிட்ட கேட்டு கொஞ்சம் சாப்பாடு வாங்கிக்கிட்டு மந்திரி இருக்கிற இடத்த அடைகிறாரு. மரத்தடியில் உட்காந்து ராமநாமத்தை ஜெபிச்சுட்டு இருந்த மந்திரியை பார்த்து மந்திரியாரே இந்தாங்க சாப்பாடு, இப்போதாவது தெரிஞ்சுதா நான் எடுத்த முடிவு தான் சரியான முடிவு, அதனால தான் இன்னைக்கு உங்களுக்கும் உணவு கிடைச்சிது, நீங்க ஜெபிச்சிட்டு இருக்க ராமநாமத்தால எதுவும் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி ஒரு ஏளனமான சிரிப்பு சிரிச்சாராம். சாப்பாடை வாங்கிக்கிட்ட மந்திரி ராஜாவை பார்த்து சொல்றாரு, மன்னா இந்த சாப்பாட்டுக்காக மாபெரும் சக்கரவர்த்தியான நீங்க இன்னைக்கு சாதாரண ஒரு பிரஜை கிட்ட யாசகம் கேட்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுடுச்சு. ஆனா என்ன பாருங்க, நான் உச்சரித்த ராமநாமத்தோட வலிமையால ஒரு மாபெரும் சக்கரவர்த்தியான உங்க கையால எனக்கு உணவு கிடைக்கணும் அப்படின்னு இறைவன் செஞ்சிருக்கான்னு சொன்னாராம். இதை கேட்டதும் வாயடைச்சு போயிட்டாரு ராஜா. ஸ்ரீராம ஜெயம் என்று எழுதினாலோ உச்சரித்தாலோ எப்படிப்பட்ட கஷ்டமானாலும் தீர்ந்துவிடும், பாவங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் அப்படின்னு சொல்வாங்க. ராமநாமம் உச்சரிக்கப்படுற இடத்துல கண்டிப்பாக அனுமனுக்கு ஒரு இடம் இருக்குமா. பக்தி சிரத்தையோடு ராமநாமம் பாராயணம் செய்கிற இடத்துல அனுமன் இப்போதும் வந்து அமர்ந்து ராமநாமத்தை கேட்பார் என்பது ஐதீகம். இப்படிப்பட்ட ராமநாம மகிமையை பார்த்து ராமரே வியந்த ராமாயண கதை என்ன அப்படின்னு பார்க்கலாமா. ராவணன் சீதையை கடத்திட்டு போனதுக்கு அப்புறமா அவனோட போர் புரிந்து சீதையை மீட்கணும். இதுக்காக சேது பாலம் அமைக்கிற பணி மும்முரமாக நடந்துட்டு இருந்தது. அனுமன் தலைமையில அத்தனை வானரங்களும் தங்களோட சக்திக்கு ஏத்த மாதிரி தலையில ஒவ்வொரு கல்லாக தூக்கிட்டு போயிட்டு கடலுக்குள்ள போட்டாங்க. ராமநாமன் சொல்லிக்கிட்டே வானரங்கள் தூக்கி போட்ட ஒவ்வொரு கல்லும் ஒன்றின் மீது ஒன்றா சரியா அமர்ந்தது. பாலம் அமைக்கிற பணியை கவனிச்சிட்டு இருந்த ராமரும் லக்ஷ்மணரும் வானரங்கள் கல்லை தூக்கி கொண்டு கடல்ல போடுறதையும் அவைகள் சரியா பொருந்தி இருப்பதையும் பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. ராமருக்கு நாமளும் இதே மாதிரி கல்லை எடுத்து போட்டு பாலம் அமைக்கணும் அப்படின்னு ஆசை வந்தது. அதனால ஒரு கல்லை எடுத்துட்டு வந்து கடல்ல தூக்கி போட்டாரு. ஆனா அது தண்ணீர்ல அடிச்சிட்டு போயிடுச்சு. மறுபடியும் ஒரு கல்லை தூக்கி போட்டாரு, அதுவும் தண்ணீர்ல அடிச்சிட்டு போயிடுச்சு. இதனால வருத்தப்பட்ட ராமர், என்ன இது ஆச்சரியம், இந்த வானரங்கள் போடும் கற்கள் சரியாக சென்று அமர்கின்றன, நாம போடுற கல் மட்டும் தண்ணீர்ல அடிச்சிட்டு போயிடுதே அப்படின்னு குழம்பினாரு. ராமரோட இந்த செயலை கவனிச்சிட்டு இருந்த அனுமன் ராமர் பக்கத்துல வந்தாரு. பார்த்தாயா அனுமா, இந்த வானரங்கள் அளவிற்கு கூட என்னால கல்லை போட முடியலையே, ஒரு கல்லை கூட சரியா போட தெரியாத என்ன நினைச்சா எனக்கே வெட்கமாக வருதுன்னு வருத்தமா சொன்னாரு ராமர். அதுக்கு அடக்கத்தோட பதில் சொன்னாரு அனுமன். பிரபு, இதில் உங்களோட தவறு எதுவும் இல்லை. வானரங்கள் எல்லாமே உங்களை நினைச்சுக்கிட்டு ராமநாமம் சொல்லிக்கிட்டே கற்களை கடல்ல போட்டாங்க. அதனாலதான் ராமநாமத்தோட மகிமையால அந்த பணி வெற்றிகரமா நடந்தது. ஆனா நீங்க ராமராகவே இருந்தாலும் ராமநாமம் சொல்லாம போட்டதால அந்த கற்கள் சரியாக பொருந்தல அப்படின்னு சொன்னாராம். இந்த கதைகளிலிருந்து நாம் ராமநாமம் எவ்வளவு அற்புதமானது என்பது தெரிந்து கொண்டோமா. ஸ்ரீராமனின் பெயரை இடைவிடாது உச்சரிப்பதன் மூலம் எல்லா உயிர்களிடத்தும் ராமனை காணலாம். எல்லா வகையான துன்பங்களில் இருந்தும் விடுதலை பெறலாம். பாவங்களிலிருந்து மீண்டு வரலாம். ராம் என்ற சொல் புனிதமான ஓம் என்னும் மந்திரத்திற்கு சமமானது. இதனால்தான் வயது முதிர்ந்த பலரும் வணக்கம் சொல்வதாக இருந்தாலும் கூட ராம் ராம் என்றே சொல்றாங்க. ராமநாமத்தின் பெருமையை உணர்ந்தவர்கள் எப்போதும் ராமநாமம் உச்சரிப்பதையே சுவாசமாக கருதி வாழறாங்க. இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.